இயக்குனர் சங்கர் அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டம். பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்குமே. எந்தெந்த விஷயத்துல தான் அவர் பிரம்மாண்டத்தை காட்டுறாரு அப்படின்னா, அவருடைய படத்துல மட்டும் கிடையாது. திரைப்படம் பிரம்மாண்டமா வெளியிடுறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதனுடைய பாடல் வெளியீட்டு விழாவை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எதுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு அர்னால்டை கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு. அங்கே தான் இருக்குது விளம்பர யுத்தி. அதாவது நம்ம சங்கர் யோசிக்கிறதுல கூட பிரம்மாண்டத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே ஒரு திரைப்படம் வெளியாகுது அப்படின்னா அதனுடைய விளம்பரத்துக்காக ஏகப்பட்ட ரூபா வந்து செலவு பண்ணுவாங்க. ஆனா இப்படி ஹாலிவுட் லெவல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்க வச்சோம் அப்படின்னா இதை பத்தி இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா மீடியாலையும் எழுதுவாங்க. ஈஸியா இந்த படத்துக்கு பெரிய ப்ரமோஷன் கிடைச்சிரும். ஸோ அந்த ஒரு வியாபார யுத்தி, அந்த ஒரு ப்ரொமோஷனை மைண்ட்ல வச்சுட்டு தான் சங்கர் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க, கேள்விகளும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விளம்பரம் மூலமா தெலுங்கு இண்டஸ்ட்ரி, தமிழ், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மொழிகளில் இந்த படத்துக்கு அமோக வரவேற்பு இருக்குதாம். நிறைய திரைப்பட உரிமையாளர்கள்லாம் வந்து திரைப்படத்தை வாங்குறதுக்கு நீனு போட்டி போட்டுட்டே இருக்காங்களாம். கொஞ்ச நஞ்ச விலையில இல்லை, பிரம்மாண்டமான விலை கொடுத்து தான் படத்தை வாங்குறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் ஹாலிவுட், அதாவது உலக தரத்தில் இந்த திரைப்படத்தை பெரிய லெவலில் வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹாலிவுட்லேருந்து ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு வந்து இறக்கியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம அர்னால்டுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்களாம்.